ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கவி பேசுகிறேன். November 24 எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? டைம் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு எப்பப்போ எக்ஸாம்ஸ் டைமிங்ஸ் ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. வெப்சைட்டில் ரிலீஸ் ஆனால் நம்மளும் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோ தனியாக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? டைம் டேபிள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெனு எந்தெந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இந்த மூணும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு டைம் டேபிளும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகலாம். இல்லைனா ஜஸ்ட் 1 or 2 days இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லேயும் வந்துட்டு ரிலீஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸாம்ஸுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு வெளியூரில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு நீங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய லீவ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சப்போஸ் சென்னை இந்த மாதிரி ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கோ சம்திங் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான தேவையான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட்டில் வந்துட்டு உங்களுடைய ஏற்கனவே நம்ம நிறைய சாம்பிள் ஹால் டிக்கெட் காமிச்சிருக்கோம். உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு டைமிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணால் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு மதுரையில் நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மதுரையில் எந்த லொக்கேஷன், எந்த காலேஜ், எந்த ஸ்கூல், ஸோ எந்த மாதிரி லொக்கேஷன், அந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தனியாகவே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் 24 AY பேட்ச் ஃபஸ்ட்டு செமஸ்டர் அட்டன் பண்ணுறது இந்த வீடியோ வந்துட்டு நம்ம அவங்களுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தனியாக லொக்கேஷன் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதுலேயே அந்த லிங்க்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கூகுள் மேப்போட லொக்கேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் எக்ஸாம் ஹாலை நீங்கள் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்டேட்டு யூனிவர்சிட்டி கொஞ்சம் இதற்கு முன்னாடி தேர்வுகள் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே வந்துட்டு வெனு லொக்கேஷன் வரவே வராது. தனியாக ஒரு டைம் டேபிள் மாதிரி வரும். நீங்கள் அதில் தான் நீங்கள் மதுரைனா எந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அங்கே என்னென்ன கோர்ஸுக்கு எந்தெந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் வரவும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டுருவோம். அதனால் இதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அடுத்து நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. மேக்ஸிமம் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டில் சொல்கிறதா இருந்தால். அதனால் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு மேக்ஸிமம் உங்கள் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். டைம் டேபிள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஃபினிஷ்ட் ஆகுது, என்னென்ன டேட்டில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ வந்துட்டு இதுதான் உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. உங்களுக்கு ஹால் டிக்கெட்டோ டைம் டேபிளோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட் வரலாம், ரெண்டாவது அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வரலாம், அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் எல்லாமே வரலாம், இல்லை 3 ஒன்றா சேர்ந்துமே வரலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் என்ன டைம் டேபிள் மட்டும் வந்திருக்கு, இல்லை ஹால் டிக்கெட்டில் எந்த லொக்கேஷன் மென்ஷன் பண்ணலை அப்படிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. லொக்கேஷனுக்கு தனியாக வந்துட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்ததுக்கப்புறம் நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அதனால் 24 AY பேட்ச் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெடி ஆயிருங்க.